நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலில் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அந்த கூகுள் ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி எங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதை வச்சு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வழியாக நம்மளால் மணி மேக் பண்ணிக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வச்சு மட்டும் இல்லை, அதை வச்சு ஒரு சில ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணி உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கூகுள் ட்ரெண்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை மணி மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, உங்களால் நான் சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எடுத்த உடனே சொல்லலை, கொஞ்சம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுவும் கூகுள் ட்ரெண்ட்ஸை வச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஸோ இப்போவே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கூகுள் ட்ரெண்ட்ஸில் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது எப்படியெல்லாம் நம்ம அதை வச்சு மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்போ போல் க்ரோம் வந்துட்டு அதில் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இது கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக கூகுளே உருவாக்கின ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த ரிசர்ச்சஸ்க்காக உருவாக்குனது தான் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கே சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் ட்ரெண்டிங்கில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி காட்டும். ஓகேவா? ஸோ நான் இப்போ எதை சர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போது நான் ஏதாவது ஒரு ரீசெண்டாக நடக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கீவேர்டு கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். நான் இப்போ சும்மா ஜஸ்ட் அமேசான் மட்டும் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? நான் அமேசான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அமேசான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம இது என்ன கண்ட்ரின்னு எனக்கு தெரியல. இது கம்போடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அமேசானோட இது பாருங்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், இந்த 75 வரைக்கும் மேக்ஸிமம் நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த பீக்குக்கு வந்துடுது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 15 நேற்று. ஓகேவா? நேற்று 15ல் 90 சம்திங் இருந்துட்டு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது அப்படியே நைட் கொஞ்சம் 16 இந்த நைட் டைம் ஆகும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது திரும்ப குறைஞ்சிட்டு திரும்ப அப்படியே மார்னிங் டைம் ஆக திரும்ப அப்படியே ரைஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வந்துருச்சு. கிட்டத்தட்ட 80 வந்துருச்சு. உங்களுக்கு இந்த இதை சர்ச் வால்யூம் காட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் வால்யூம். திரும்ப நம்ம 10 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா 96 வந்துருக்கு. 100க்கு 4 தான் கம்மி. ஓகேவா? ஸோ அதுவே நைட் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 மணி 3 மணி அதனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல் இருக்குது. இது 5 மணி திரும்ப 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுக்குது. திரும்ப பீக்கில் போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம அமேசான் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அமேசானை பற்றின ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது, ட்ரெண்டிங் வீடியோ போடும்போது அது எப்படி சொல்கிறது, அது போகிறதுக்கு அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே அளவுக்கு காம்படிஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். இது லைட் ப்ளூலாம் கொஞ்சம் கம்மி, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த டார்க் ப்ளூலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. சும்மா ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணால் கூட வேறு இடத்துக்கு போயிடுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தமிழ்நாடுலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஓகேவா? இப்படி தான் காட்டுறாங்க. தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 90, தெலங்கானாவில் ஃபுல்லுமே இருக்கும் போல் 100 இருக்குது. 100 out of 100. ஓகேவா? ஸோ ரிலேட்டட் டாபிக்ஸ் அமேசான் ப்ரைம் டே, ஏன்னா இப்போ அமேசான் ப்ரைம் டே சேல் போயிட்டுருக்குது. அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பண்ணும்போது ஸோ நமக்கு கண்டிப்பாக அதுக்கான வியூஸ் அப்படிங்கிறது நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ அமேசான் இது ரிலேட்டட் டாபிக்ஸ், அதுக்கடுத்து ரிலேட்டட் குவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக இந்த டைமில் அமேசானை பற்றினா தேடக்கூடிய ஒரு குவரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமேசான் ப்ரைம் டே இயர்லி டீல்ஸ், அமேசான் ப்ரைம் டே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்காக அதிகமாகவே சர்ச்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைட்டில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்மலாம் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் நல்ல ஒர்த்தாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஆகட்டும், சம்திங் வெப்சைட் ஆகட்டும், அந்த வெப்சைட்டுக்கு யூடியூப்க்கு ஆகட்டும், நீங்கள் இந்த கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி அமேசான் ப்ரைம் டே இயர்லி டீல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்காக நம்மளுடைய வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும். ஸோ அது வழியாக நம்மளால் ஈஸியாகவே கொஞ்சம் ரீச் அதிகமாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் வீடியோ எடுக்கும்போது இதை ரிசர்ச் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ நல்ல வியூஸில் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரிஜினாலிட்டி. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏன் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ் போடுறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் எவர் கிரீன் கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணுறோம்.
அதனால தான் எங்களுடைய வீடியோஸ்க்காக வியூஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வியூஸ் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியூஸ் இருக்கும். பிகாஸ் நாங்கள் எப்போவுமே அப்படி போடக்கூடிய வீடியோஸ் ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம். அதனால எங்களுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணுறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இதையும் பார்த்தாச்சு. அதாவது யூடியூப் வழியாகட்டும் அல்லது பிளாக் வழியாகட்டும். ஸோ எனக்கு ரெண்டுமே இல்லை, எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஷர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எந்த மாதிரி டிஷர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோட்டிவேஷனல் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன், அல்லது ஒயிட் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன்னா, இந்த ஒயிட் டிஷர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு எந்த இடத்துல அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். ஜார்க்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 out of 100 சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஏரியா பீப்புள்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஆட்ஸ் ஆகட்டும், ரன்ஸ் ஆகட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸை வச்சு இப்படியெல்லாம் தான் மணி மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ ட்ரெண்டிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது என்ன டாபிக் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இதில் காட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறதாமே இங்கே காட்டுவாங்க. ரியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இப்போ என்ன போயிட்டுருக்குது, ஓகேவா? ஸோ அப்படிங்கிறதுமே இதை காட்டுவாங்க. பாஸ்ட் 24 ஹவர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இப்போது போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே கிரிக்கெட் அப்படிங்கிறது நல்ல ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒன்று, அதெல்லாமே காட்டுது. ஓகேவா? ஸோ இப்படி எல்லாமே வச்சு உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நம்ம மணி மேக் பண்ணிக்க முடியும் கூகுள் ட்ரெண்ட்ஸை வச்சு, எப்படி நம்ம ஒரு வெப்சைட் அல்லது பிஸ்னஸ் ஓனராக நம்மளால் மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.